மாதம்பட்டி ரங்கராஜை கைது பண்ண போகிறாங்க. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஜாய் கிறிஸ்டில்லா இப்போ கம்ப்ளைண்ட் மனு கொடுத்துட்டாங்க. சமீப காலமாகவே மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிஸ்டில்லாவும் ரெண்டாவதாக மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயம் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக பேசப்பட்டுச்சு. இவங்களோட இந்த ரெண்டாவது திருமண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஜாய் கிறிஸ்டில்லா தான் ஷேர் பண்ணி ஷாக்கிங்கை கொடுத்துருந்தாங்க. மேலும் 6 மாதம் கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற அதிர்ச்சியுமே கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டில்லாவை விட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரியான நடவடிக்கைகள் பண்ணுறதாகவும், ஜாய் கிறிஸ்டில்லா என்னதான் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் அவர் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கொடுக்காம இருக்காராம். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இப்போ வரைக்கும் ஜாய் கிறிஸ்டில்லா தான் காஸ்டியூம் டிசைனராக இருந்தாங்க. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட காஸ்டியூம் டிசைனரையும் மாற்றிட்டாரு. இதனால் மாதம்பட்டி ரங்கராஜ் நம்மளை விட்டுட்டு ஏமாற்றிடுவார் அப்படின்னு ஜாய் கிறிஸ்டில்லா இப்போ அவங்களோட அம்மா கூட போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற விஷயம் பெரும் அதிர்ச்சியை. மேலும் மாதம்பட்டி என்ன அடித்து துன்புறுத்தியிருக்காரு. நான் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தடுத்துடுறாங்க அப்படின்னும், மேலும் 2-3 முறைக்கு மேலே கருக்கலைப்பு பண்ண சொல்லி துன்புறுத்தியிருக்காரு. உனக்கு நான் முக்கியமா குழந்தை முக்கியமா அப்படின்னு பேசி குழந்தைய கருக்கலைப்பு பண்ண முயற்சித்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஜாய் கிறிஸ்டில்லா நிறைய விஷயங்களை ஓப்பனாக சொல்லிட்டாங்க. மேலும் மாதம்பட்டி குக் வித் கேமாலி ஷோவில் பங்கேற்று வராரு. அங்கே அவர் ஷூட்டிங்கில் இருந்தப்போவும் ஜாய் கிறிஸ்டில்லா நேரில் அவங்கள மீட் பண்ண போயிருக்காங்க. அப்போவும் மாதம்பட்டி அவங்கள அடித்து அங்கேருந்து போக சொல்லி, மேலும் மீடியா கிட்ட பல விஷயங்களை ஜாய் கிறிஸ்டில்லா ஓப்பனாக சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சர், துன்புறுத்தல் எல்லாத்தையும் கொடுத்து அதிர்ச்சியையும் பரபரப்பையும். இதை தொடர்ந்து கமிஷனர் மாதம்பட்டியை கைது பண்ணுவாங்களா, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மாதம்பட்டியை குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.